உறுப்புகள் தானத்துல எந்த தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்பிளான்ட் ஸ்கீமையே கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த ஸ்கீம்ல இருக்கிற சீனியாரிட்டி ரூல் தான் பல கிரைம்ஸ் நடக்கிறதுக்கு வழி வகுத்திருக்கு. உதாரணத்துக்கு, தலையில பலமா அடிபட்டிருக்கிற ஒருத்தரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆட்கள் முதல்ல உடல் உறுப்புகள் தானம் செய்யறதுக்கான எல்லா டெஸ்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்ல அந்த ஆர்கன்ஸ் மேட்ச் ஆகுதான்னு கிராஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி மேட்ச் ஆகுற பேஷண்ட்ஸ் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தா தலையில அடிபட்டு வந்த அந்த பேஷண்ட்டுக்கு மூளைச்சாவை ஏற்படுத்திடுறாங்க. அது மெடிசன் கொடுத்தோ இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? தலையில பலமா அடிபட்டு வந்த அந்த பேஷண்ட்டை அவங்க ஹாஸ்பிட்டல்ல 1 மாசம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போறது மிஞ்சி போனா 10 லட்சம். ஆனா மூளைச்சாவு ஏற்படுத்தின பிறகு உடல் உறுப்புகளை இங்க இருக்கிற சில பெரிய ஹாஸ்பிட்டல்ஸோட நடத்துற பேரம் கிட்டத்தட்ட 1.5 கோடி பிசினஸ் மேலாட் 1.5 crores. தாமதமா கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்னால இறந்து போன தன்னோட மகளும் ரொம்ப புத்திசாலித்தனமா பிளானா ஆக்சிடென்ட் பண்ணி அதனால ஏற்பட்ட மூளைச்சாவினால இறந்து போன தன்னோட மனைவியும் விசாரணை பண்ணி பார்த்ததுல மாயன் நமக்கு கொடுத்த ஆதாரங்கள் மெடிக்கல் ஃபீல்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் பத்தின ரத்தம் உறைய வைக்கிற உண்மைகள். உண்மையான லிஸ்ட் பிரகாரம் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்து பொண்ணு ரேணுகாக்கு வைக்க வேண்டிய என் பொண்ணோட இதயத்தை அவளுக்கு வைக்கல. ஆனால் அந்த பொண்ணுக்கு சர்ஜரி நடந்திருக்கு. அப்போ என் மகளோட ஆர்கன்ஸ் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்ஜரி நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த தேதியில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அட்மிஷன் லிஸ்ட், மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன், பேஷண்ட்டோட கேஸ் சீட் எல்லாமே எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக பெரிய ஹாஸ்பிட்டல்னா டிஜிட்டலாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தேடி எடுக்கத்தான் எனக்கு சுதீப்போட உதவி தேவைப்பட்டுச்சு. நம்ம சுதீப் ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் பாம்பு இருக்குன்னு இல்லாத பொருளையை கிளப்பி விட்டு அதை பற்றின இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் சுதீப் சாமர்த்தியமாக ஹாஸ்பிட்டல் சர்வரை ஹேக் பண்ணி எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டான். சார், நீங்கள் கேட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் லிஸ்ட், பேஷண்ட்ஸ் கேஸ் ஷீட், டீட்டெயில் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், ஃபார்மசி பில்லிங், அன்னன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நடந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் இதில் காப்பி பண்ணிட்டேன் சார். இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் ஒரு ஸ்பெஷல் நெட்வொர்க் இருக்குது சார். ஐ ஜஸ்ட் ஹேக்ட் இட். அந்த நெட்வொர்க் மூலமாக தினம் அங்கே நடக்கிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என் பொண்ணு இறந்த அன்னைக்கு, அதாவது அம்மாப்பட்டியை சேர்ந்த ரேணுகாக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்ததா சொன்ன அதே நாளில் ஜூலியா என்கிற வெளிநாட்டு பொண்ணுக்கும் அதே சர்ஜரி நடந்திருக்குன்னு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸில் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி ஜூலியாவோட கேஸ் சீட்டில் இருந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்தப்ப அது உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு பண்ணின பேஷண்ட்டுக்கு கொடுக்கப்படுற மெடிசன்னு தெரிய வந்தது. ஆனால் என் பொண்ணு டயானா அடிபட்ட 15 நாள் கழிச்சு தான் இந்த வெளிநாட்டு பொண்ணு ஜூலியா இந்த ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆயிருக்கா. டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட் பிரகாரம் ரேணுகாவோட பேர் தான் முதல் ஸ்தானத்துல இருந்திருக்கு. அதே நாள்ல தான் டயானாவுக்கு மூளைச்சாவு நடந்ததுன்னு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்ல பதிவு பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு லிங்க் ஆயிருக்கு மிலாட். சுதீப் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கை திடீர்னு செக் பண்ணணும்னு தோணுச்சு. அதை பார்த்தப்ப நான் தகச்சு போனேன். ஆக்சிடென்ட் ஆகி வர்ற ஒவ்வொருத்தரோட பிளட் குரூப்பையும் செப்பரேட்டாக பிரித்து டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களோட பிளட் குரூப்பையும் ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் மேட்ச் செய்யப்படுறதும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஆர்கனைஸ்ட் கிரைம் நடந்துகிட்டு இருக்கிறதும் எனக்கு தெளிவாக தெரிய வந்தது. அதில் குறிப்பாக ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்பை சேர்ந்த ஒரு பேஷண்ட்டுக்கு மாற்று இதயம் தேவை இருந்ததையும் அந்த பேஷண்ட்டோட எல்லா டெஸ்ட் டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணி வச்சேன். ஏன்னா என்னோடதும் அதே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான். அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலில் என்னோட டீட்டெயில்ஸ் அப்லோட் ஆகணும்னு நான் தற்கொலை பண்ணுற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நாடகம் ஆடி அதே ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆனேன். நான் நினச்ச மாதிரியே என்னோட டீட்டெயில்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கில் அப்லோட் ஆகி கிராஸ் மேட்ச் ஆனதையும் கவனித்தேன். அந்த பேஷண்ட்டோட இதயமும் என்னோட இதயமும் மேட்ச் ஆனதும் அவங்களோட அடுத்த டார்கெட் நான் தான்னு உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே என்னோட தினசரி செயல்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னை தாக்குறதுக்கு நானே அவங்களுக்கு வழிவகுத்து கொடுத்தேன். அந்த சமயத்தில் தான் என் பிளட் குரூப்பில் இருந்த அந்த பேஷண்ட்டோட பேர் டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் முதல் இடத்துல வந்ததும் அந்த பேஷண்ட்டை உடனே அட்மிட் பண்ண இன்ஃபர்மேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கில் தெரிஞ்சது. ஹலோ சார், அந்த பொம்பளையோட செல்லு புது சிம் போட்டு சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு சார். ஒரு கால் கூட பண்ணியிருக்கா சார். என்னோட அந்த முயற்சியில் எந்த தடங்களும் வராமல் தகுந்த ஆதாரத்தோட அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காகத்தான் அதே மாதிரியான ஒரு க்ரைமை ரீக்ரியேட் பண்ணி மறுபடியும் அவங்கள வச்சே அதை செய்ய வைக்கணும்னு நானே தயாரானேன். அவங்களோட இந்த பிளானில் நான் மட்டும்தான் டார்கெட்டாக இருக்கணும்னு
நானே என் நண்பர்களை திசை திருப்பி விட்டேன். நான் ஒரு சாதாரண விஆர்எஸ் வாங்கின போலீஸ்காரன். இங்கே நடந்துகிட்டு இருக்கிற மெடிக்கல் மாஃபியாவை எதிர்த்து போராட என் ஒருத்தனால மட்டும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகும். அதில் நான் இறந்து போனால் என்னோட உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு அது டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிற ஒருத்தருக்கு வைக்க போகிறத சொல்லி சிட்டியில் இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. ஆனால் அது வேற யாருக்கோ போய் சேரும். சர்ஜரி நடந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு இதை விசாரித்து குற்றம் செய்தவர்கள் சயின்டிஃபிக் ஆதாரத்தோடு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். மேலும் குற்றவாளிகள் எந்த விதத்திலும் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக முக்கிய ஆதாரமாக இந்த நீதிமன்றத்திற்கு என் உடலை ஒப்படைக்கின்றேன். மாயன் ஒரு தியாகி. மாயன் துப்பறிஞ்சு சொன்ன எல்லா விஷயங்களும் நிதர்சனமான சத்தியம். நம்ம ஊர்ல ஒருத்தருக்கு கிட்னியையோ இதயத்தையோ மாத்தி வச்சிட்டாங்கன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு உண்மை? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் சொல்றத கண்மூடித்தனமா நம்புறதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. மாயனோட இதயம் வைக்கப்பட்டதா சொன்ன பேஷண்ட்டுக்கு உண்மையிலேயே வைக்கல. அவருக்கு பதிலா வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வச்ச உண்மை மருத்துவ நிபுணர்கள் பண்ணி பார்த்த பரிசோதனையில தெரிய வந்தது. போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி விசாரணையை தொடங்கி இருக்கிறதும் உண்மை. ஆனாலும் நம்ம நாடு முழுக்க இது போன்ற குற்றங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. மதிப்பிற்குரிய நீதிபதிகள் இருவரும் இந்த வழக்கையும் இது போல உள்ள வழக்குகளையும் சிபிஐ எடுத்து நடத்த உத்தரவிடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சமூகத்தை பாதிக்கும் மிகப்பெரிய குற்றத்தை இந்த நீதிமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு வர தன் உயிரை தியாகம் செய்த மாயன் என்கிற போலீஸ்காரரை இந்த நீதிமன்றம் மனதார பாராட்டுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை நடந்துள்ள மூளைச்சாவை பற்றிய எல்லா வழக்குகளையும் சிபிஐ விசாரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மாயனின் வேண்டுகோளின்படி மூளைச்சாவு பற்றிய விசாரணை குழுவைச் சேர்ந்த மருத்துவர்களோடு போலீஸும் ஃபாரன்சிக் சர்ஜன்ஸும் பேனலில் இருக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதோடு உறுப்பு மாற்று சிகிச்சையின் வீடியோ ரெக்கார்டிங் ஆதாரத்தையும் சட்டப்பூர்வமாக்கி அதை கட்டாயமாக்கப்பட வேண்டும். மாற்று உடல் உறுப்பு சர்ஜரி செய்த ஒருவர் எப்பொழுது மரணிக்க நேர்ந்தாலும் போஸ்ட்மார்ட்டத்தில் அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பது கட்டாயமாக்கப்பட்டு அதனுடைய நகல் சப்டிவிஷன் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட வேண்டிய சட்டங்களை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது.